குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என் மாடி தோட்டத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க. இந்த ஃபஸ்ட்டு பிளான்ட் வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு. எவ்வளோ அழகாக அப்படியே க்ரீன் ஷேடு எல்லோ ஷேடு அப்படி அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நேச்சர் பாருங்கள். பார்க்கவே வந்து ஒரு மனசுக்கு ஒரு இதாக இருக்குது. அதுக்கடுத்து கிராஸ் ஒரு அழகான கிராஸ், இதெல்லாம் வீட்டு முன்னுக்கு வந்து அழகுக்கு வைப்பாங்க. இந்த செடி குட்டியாக என்கிட்ட இருக்குது. இதுக்கு வந்து காரணம் வந்து நல்ல ஒரு மண்புழு உரம், க்ரூமிங் நல்லா பண்ணி விட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு செடி பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? நம்ம கடையில் வாங்கி சோம்பு வந்து நல்லா யூஸ் பண்ணுவோம். ஆனால் பாருவீங்க, இந்த பூவே வந்து ஒரு அழகாக இருக்குது. குட்டி குட்டி சோம்பெல்லாம் வந்து இதில் முளைச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே பார்க்க போகிறோம்? நான் வந்து உங்களுக்கு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன், பார்த்து சந்தோஷம் அடைங்க. அந்த மறுபடியும் அந்த ஃப்ளாரை காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சோம்பு செடி. அதுக்கடுத்து வாங்க, இது வந்து டெய்ஸி, வைலட் கலர் டெய்ஸி. இதில் வந்து 3 வெரைட்டி இருக்குது. ஒயிட் இருக்குது, பிங்க் இருக்குது, வைலட் கலர் இருக்குது. என்கிட்ட வந்து வைலட் கலர் டெய்ஸி தான் நிறையா மொட்டுக்களோடு இருக்குது. ஒரு சின்ன செடி தான் வாங்கினேன், அதிலே வந்து ஸ்ப்ரெட் ஆகி நிறையா இது பண்ணேன். இது கொழுந்து, மறி கொழுந்து, மாலையெல்லாம் வச்சு கட்டுவாங்கல்ல, அந்த செடி குட்டி செடியாக வாங்கினேன். இப்போ க்ரூமிங் பண்ணி விட்டு இந்த மலைக்கு வந்து அழகாக எப்படி தலைஞ்சிருக்குன்னு பாருங்கள். அந்த ஒரு இந்த லீஃபே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து இஞ்சி செடி, இஞ்சி ஊண்டி வச்சேன். மஞ்சளும் இஞ்சியும் ஒரு சேம் தான், ஆனால் லீஃப் வந்து சின்னதாக இருக்கும் இந்த மஞ்சள் செடி. இது வந்து ஒரு முல்லைப்பூக்கு அடியில் வந்து ஊண்டுனே அது அழகாக வந்திருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த செவ்வந்தி கட்டிங் வந்து வச்சேன் மழை நேரத்தில் கட் பண்ணி. அதுவுமே அழகாக எப்படி அழகாக இருக்கான்னு பாருங்கள். அது வந்து பிளாஸ்டிக் பேக்கெல்லாம் வந்து கவர் பண்ணலை, சும்மாவே செமி சைடில் வச்சேன் அடியில். அந்த கட்டிங் சூப்பராக வந்திருக்கு. 10 டேஸில் நல்லா தளிர் விட்டு வந்திருக்கு கொழுந்து செடி. இது ஒரு வகையான டிசம்பர் பூ, வைலட் கலரு. இது வந்து செரி ஃப்ரூட்ஸு. இன்னும் வந்து செரி வந்து ஃப்ளார் தான் விட்டுருக்கு. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எனக்கு வரலை, ஃப்ளார் விட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம உரம் கொடுத்துக்கிட்டு நல்லா ஹெல்த்தி ஆக்கணும் அந்த பிளான்ட்டை. இது வந்து செரி ஃப்ரூட்ஸு. அடுத்தது வந்து கொய்யா. இந்த குட்டியிலே வந்து ஒரு 7 காய் வந்து ஒரு லாஸ்ட்டு வீக் வந்து பறித்தேன். நல்லா இனிப்பாக இருந்துச்சு, ரெட் கொய்யா. இது வந்து இது டெய்ஸி, வைலட் கலர் டெய்ஸி. இது மொட்டோடு காட்டினேன். இப்போ வந்து பூ மலர்ந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் வந்து இது ஒரு வகையான பூ. இதெல்லாம் குட்டி கண்டாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து கனகாமரம், வைலட் கலர் கனகாமரம். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறையா ஷார்ட்டில் போட்டிருப்பாங்க. அந்த குட்டி செடியிலே வந்து 8 பூ வந்து பூத்துருக்கு. இதெல்லாம் நான் வந்து பெரிய க்ரோ பேக்கில் இனிமேல் மாற்றணும். இங்கே பாருங்கள், மலைக்கு அதுக்கும் அழகாக குட்டி குட்டியாக மொட்டு வைலட் கலரே வந்து நம்மளை எவ்வளோ அப்படியே ஒரு ஹாப்பி ஆக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு மாடி தோட்டத்தில் வச்சு ரசிக்கக்கூடிய ஒரு இது கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து செவ்வந்தி கட்டிங். செவ்வந்தி ஷார்ட் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன் இந்த ஒரு 2 டேஸ்க்கு முன்னுக்க. இது வந்து ஃபுல்லாக கட்டிங் பண்ணி விட்டு க்ரூமிங் பண்ணி விட்டு வந்திருக்கு செவ்வந்தி. இது வந்து நைட் குயின் அந்த செடின்னு சொன்னாங்க. நல்லா ஃப்ளார் நல்லா கொத்தாக பூக்கும். என்ன ஃப்ளார் வைக்கலை எனக்கு. ஃப்ளார் வந்தேன்னா உங்களுக்கு ஷார்ட் போடுறேன். இது வந்து நைட் குயினா. அப்புறம் ஒரு அதிசயமானது பாருங்கள், லெமன் செடி இருக்குது எங்கள் வீட்டில். லெமன் வந்து பூ தான் பூத்துச்சு, இன்னும் காய் வைக்கலை. அதுக்கு நீ பார்க்கணும். இது வந்து ஒரு வகையான இட்லி பூ, லைட் பிங்க். அதுக்கடுத்து வந்து இது ஒரு ஆலமண்டா, ஒரு வகையான ஒரு ஃப்ளார் செடி தான். அதுக்கடுத்து வந்து அத்தி, யானைக்காதி அத்தின்னு சொல்கிறாங்க. இந்த அத்தி வந்து எப்படி நான் ஒரு 10 பழம் பறிச்சிருப்பேன். குட்டி செடியிலே வந்து நல்லா அத்தி பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி அந்த குட்டி செடியிலே பழுக்க விட்டு பறிப்பேன். 2 வந்துச்சு. அவ்வளோ இனிப்பாக இருக்குது தொலியோடு சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் நீங்கள்லாம் வாங்கி மாடி தோட்டத்தில் வளர்த்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் வளர்த்து பறித்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது ஒரு தனி ஒரு மகிழ்ச்சியானது. அதுக்கடுத்து வந்து சப்போட்டா வந்து இப்போ தான் பூ வைக்கிது. இதுக்கு நல்லா நம்ம உரம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து
இது ஒரு வகையான ஆலமண்டா. நல்லா ஒரு டார்க் கலரில் அந்த பூ பூக்கும். நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாகவே சாமந்தி தான். சாமந்தி கட்டிங் தான் நான் காட்டுறேன். அதுக்கடுத்து வந்தது பாரிஜாதம். இது வந்து ப்ளூபெரியா ஒயிட் கலர் இருக்குது என்கிட்ட. இதில் வந்து 10 வெரைட்டி இருக்குது கலராக. இது ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்குது. இது நல்லா இந்த ஃப்ளார் டெக்கரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ளூபெரியா ஒயிட்டு நல்லா அவ்வளோ அழகாக ட்ராயிங் வரைஞ்ச மாதிரி இருக்கும் அழகாக. இதெல்லாம் பாருங்களேன் அப்படியே அழகாக அந்த நம்ம தண்ணியில் போட்டு வச்சாலே டெக்கரேஷன் பண்ணாலே 2 நாளைக்கு நல்லா வாடாமல் இருக்குது. இதிலே வந்து 10 கலர் இருக்குது. நான் என்கிட்ட வந்து ஒரு கலர் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து இந்த சேஞ்சிங் ரோஸ் வச்சுருக்கேன். அன்றைக்கி அப்லோட் பண்ணல வீடியோவாக. அது வந்து மொதல் நாள் அப்படியே பூத்தது வந்து காஞ்சி போய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி பூத்தது ஒயிட் கலரு. இது மொதல் நாள் பூத்தது பிங்க் கலராக மாறி இருக்குது. இது ஒயிட்டு இன்றைக்கி பூத்துருக்கு. மேலே ஒரு ஒயிட்டு 2 கலர் இன்றைக்கி 2 பூ. நேற்று பூத்த பூ பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது. மொட்டாக இருந்தாலும் ரோஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அழகாக இருக்குது. இதெல்லாம் ரசிக்கலாம் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ளூபெரியாவே மறுபடியும் இந்த வீடியோவில் காட்டுறேன். எவ்வளோ அழகாக கொத்தாகவும் பூக்கும். இன்றைக்கி வந்து கம்மியாக தான் இருக்குது, இதை விட நிறையா இருக்கும். ஒரு செடியிலே வந்து 50 பூ பூக்கும். அதுக்கடுத்து பாருங்களேன், இது வந்து மல்லிகைப்பூ, அடுக்கு மல்லி, ரோஸ் மல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாரிஜாதம். அதுக்கடுத்து ஃபுல்லாக இது வந்து டேபிள் ரோஸ் தான். இதுவும் ஷார்ட் போட்டிருக்கேன். ஃபுல்லாக லாஸ்ட் வீக் வந்து நல்ல பூ பூத்துருந்துச்சு. டேபிள் ரோஸ் என்கிட்டே வந்து ஒரு 10 கலர் இருக்குது. இது வந்து பச்சை முல்லை பாருங்கள். சின்ன கட்டிங்காக தான் வாங்கி வச்சு சும்மா 40 ரூபாய்க்கு. இதெல்லாம் நம்ம வந்து வாங்கி பூக்காரங்கிட்ட தான் வாங்கி கட்டி பிள்ளைகளுக்கு வச்சு விடுவோம், இல்லாட்டி சாமிக்கு படைப்போம். பாருங்களேன் எவ்வளோ ஒரு கொத்துலேயே ஒரு பிரான்ச்லேயே வந்து அவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். அப்படி ஒரு மனம் அப்படியே இந்த மாடி தோட்டத்தில் ஏறின உடனே அவ்வளவு அப்படியே செண்டு தயாரிப்பாங்க பாரு. அப்படி ஒரு மனம். இதெல்லாம் ஒரு சந்தோஷமானது. இயற்கையின் கொடை. இதெல்லாம் வந்து எங்கே பார்க்க முடியும் நம்ம மாடி தோட்டத்துலேயே. நான் நல்லா வந்து உரம் கொடுக்கணும். பாருங்கள் அடுத்த பிரான்ச்சில் பாருங்கள், இது ஒரு முல்லைப்பூ தான். இது வந்து சந்தன முல்லை கீழே இருக்குது. அதில் கட்டிங் பண்ணி வச்சு அது மேலே அப்படியே உயர்ந்துக்கிட்டு அப்படியே ரவுண்டாக போய்கிட்டே இருக்கா பாருங்கள். பச்சை முல்லை. இதில் 2 செடி இருக்குது என்கிட்ட. எப்படி 100 பூ பறிப்பேன் வாரத்தில் 2 நாள். இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து பெரிய க்ரோ பேக்கில் வைக்காமல் 12 இன்ச்சு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இது வந்து பாரிஜாதத்துன்னு பாருங்களேன், அந்த கொழுந்து ஒரு இலை டார்க் இலை, அந்த மொட்டைலாம் நிறையா விட்டுருக்கு. இப்போ தான் 2 வீக்ஸ் முன்னுக்கு நல்லா பாரிஜாதம் பூத்துச்சு ஒயிட் கலரில். இது பாருங்களேன் இலை டார்க் அண்டு பிங்க்கு தட்டிறதுலாம் இலையிலே பாருங்களேன் அழகாக இருக்குது ஒரு மாதிரியே. இது வந்து பாரிஜாதம். இதெல்லாம் வளர்க்க வந்து ஒரு 1 இயர் ஆச்சு. இது வந்து ஒரு சின்ன கட்டிங் தான் எடுத்தேன். வெள்ளை செம்பருத்தி எப்படி வந்திருக்கு பாருங்கள். குட்டு கட்டிங்லேயே இந்த ஆலிவராஜில் டிப் பண்ணி சும்மா மலைக்கு தான் வந்து ஊண்டி விட்டேன். அதை பார்த்தா நல்லா தளிர் விட்டு இப்போ அது ஒரு செடியிலே வந்து 4 மொட்டு ஒரு பூ பூத்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் எவ்வளவு பார்க்க நம்மளுக்கு ரசிக்கக்கூடியது. ஒரு சந்தோஷமான ஒரு இதமான ஒரு நிகழ்வு தான். மார்னிங் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் இந்த மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய இந்த பூக்களை பார்த்தோன்னா, இது இபோபியா. இது என்கிட்ட வந்து 3 கலர் இருக்குது. எல்லோ அண்டு ரெட்டு, நல்ல டார்க் ரெட்டு, இன்னொன்று வந்து ஒயிட் இருக்குது. ஒயிட் இப்போ தான் ஒரு சின்ன கட்டிங் வாங்கி அதுலேயுமே 2 கட்டிங் போட்டு 2 கட்டிங்கும் நல்லா வருது. எல்லாமே வந்து இதுக்கு காரணம் வந்து நம்மளோட டெய்லி ஒரு உழைப்பு. காய்கறி கழிவு வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை உரமாக்கி மக்கி ஆட்டு உரம், சாண உரம், அப்புறம் மோர், தேமூர் கரைசல், அப்புறம் வந்து இது வந்து பிங்க் கலர் ரெயின் லில்லி. இது வந்து ஸ்பைடர் பிளான் ஏற்கனவே அங்கே பார்க்கணும்ல அந்த செடி தான். இதெல்லாம் அதிலேருந்து எடுத்த கட்டிங் தான். எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன செடி வாங்கினாலே நிறையா செடிகள் வந்து அதில் வந்து உருவாக்கலாம். ஆனால் நம்மளோட அது வந்து பராமரிப்பு வந்து அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்களேன் செவ்வந்தி. இது நான் வந்து நர்சரியில் வாங்கி கட்டிங் பண்ணி வச்சது 3 பூ பூத்திருக்கு. நாங்கள் இங்கே வந்து அதுக்கப்புறம்
வெற்றிலை கொடி. வெற்றிலை கொடியை வளர்க்க ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் மாடி தோட்டத்தில். அப்படியே நின்றுக்கிட்டே இருந்துச்சு 4 இலையோடைய. என்ன பண்ணி சாண உரம் இருக்குது பார்த்தீங்களா, அது காய வச்சு கொஞ்சோண்டு போடுவேன். அப்புறம் வந்து அந்த மக்கிய நம்ம இலதலையெல்லாம் இருந்தது அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மக்கிய உரத்தை போடுவேன். மண்புழு உரம் போடுவேன். இது ஊற்றுவேன். இதுக்கு பக்கத்தில் வந்து செவந்தி கட்டிங் இன்னொன்று இருந்துச்சு, அது நல்லா தளிர் விட்டுருக்கு. இது விக்ஸு துளசி. இது ஒரு அரிய வகையான துளசியில் ஒன்று. இது வந்து இது சாப்பிட்டா நல்லா ஒரு ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு கமகமக்கும். என் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.